வணக்கம் அன்பு நேயர்களே, அன்பு மாணவ மாணவியர்களே. 11ஆம் வகுப்பினுடைய சமச்சீர் பாடத்திட்டத்தில் ஒரு பொதுத் தேர்வு இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு பொதுத் தேர்வு இருக்கிறது, அது கேரளால இருக்கு. அந்த கேரளால இருக்கக்கூடிய அந்த பொதுத் தேர்வுல பார்த்தீங்கன்னா மாணவங்க தேர்வு எழுதுறாங்க. கடந்த 3-4 ஆண்டுகளாக அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது அந்த மாநிலத்துல தெரிஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க. அந்த கொள்கை முடிவு என்ன அப்படின்னாக்க, இந்த பொதுத் தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சா போதும், இந்த மதிப்பெண்கள் 12ஆம் வகுப்பினுடன் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க. முதல் 2 ஆண்டுகளில் இந்த சோதனை முயற்சியில் வெற்றி பெறும் தமிழகமானது இந்த 11ஆம் வகுப்பு பாடப்பொருளை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு எங்களுடைய பாடப்பகுதிக்கு வரும். அதாவது, ஒரே ஒரு பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகக்கூடிய முறையை வச்சுக்கிட்டு, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு அதை சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலுக்கு கொண்டு வரப்போ அது வேவ்ஸா மாறுது. பாடங்களுக்கிடையே மிக அற்புதமான ஒரு தொடர்ச்சி இருப்பதை ஒரு ஆசிரியர் வந்துகிட்டாருனாக்க மகிழ்ச்சியோட இந்த மாணவர்களுக்கு சொல்லித்தர முடியும். நான் இப்ப மகிழ்ச்சியோட நமது அன்பு சமச்சீர் மாணவர்களுக்கு இந்த பாடப்பொருளை சொல்லித்தர போறேன். பாடப்பொருளை எங்கெங்க தேவையோ அங்க என்சிஆர்டி கண்டென்ட்டை கொண்டு வந்து உள்ள நுழைப்போம். கடைசியா இதே பாடப்பொருளை என்சிஆர்டில நடத்தி மாணவர்களை வலுப்படுத்திருக்கேன். அப்போ டிராப்பர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அகில இந்திய பொதுத் தேர்வுகளுக்கு தயார் பண்ணும் மாணவ மாணவியர்கள் நம்முடைய பாடப்பொருள் எப்படி இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு பாருங்க. ஆனா கல்வியாளருடைய கருத்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கணுமா, லாஜிக்கலா இருக்கணுமா? ஐ வாஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் த லாஜிக்கல். வேர் யூ ஆர்? நீங்கள் யார் பக்கம்? இன்ஃபர்மேட்டிவ் பக்கமா, லாஜிக்கல் பக்கமா? விவாதத்தை நம்முடைய காணொலி காட்சியினுடைய பதிவுகளில் பதிவிடுங்கள். வாழ்த்துக்கள். பாடப்பகுதிக்குள் செல்வோம். அப்போ முதல்ல 5 பாடப்பகுதிய பிரிவுகளை, உட்பிரிவுகளை நம்ம உற்று நோக்கலாம். அலைகள்னா என்ன? அலைகள் எத்தனை வகைப்படும்? அதில் ஒரு எந்திரவியல் அலையை பற்றி இந்த பாடப்பகுதியானது கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. வேவ்ஸ்னா என்ன? இன்ட்ரடக்ஷன் டு வேவ்ஸ். அந்த வேவ்ஸ்ல 3 வகையான வேவ் இருக்கு. அந்த 3 வகையான வேவ்ல எந்திரவியல் வேவுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்லிட்டு அந்த எந்திரவியல் வேவை பற்றி முழுமையாக சொல்லுவதுதான் இந்த பாடப்பகுதியுடைய மிக முக்கியமான நோக்கம். 1.1 அதான் சொல்லுது. 1.2 என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய மிக முக்கியமான வரையறைகளை பற்றி சொல்லுகின்றது. பாடப்பகுதி 1, 2 பாடப்பொருளை அறிமுகப்படுத்திய பிறகு பாடப்பொருள் 3 ஆனது ஒரு வேவ் ஒரு மீடியத்துல டிராவல் பண்றப்ப 2 வகையா டிராவல் பண்ணலாம். அந்த 2 வகையா டிராவல் பண்றப்ப அது வெலாசிட்டி என்ன இருக்கும்னு சொல்லுது. பாடப்பொருள் 4 இந்த வெலாசிட்டி என்னென்ன ஃபேக்டர்னால அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுது. இந்த வேவ் ஏனைய லைட் வேவ் போல ரிஃப்ளெக்ட் ஆச்சு, ரிஃப்ராக்ட் ஆச்சு, அப்சர்வ் ஆச்சு அப்படின்னாக்க என்னென்ன மாற்றங்களை பெறும் என்பது 1.5 சொல்லுது. அப்போ 50% ஆஃப் த போர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அலை வேவ், அதுல ஒரு மெக்கானிக்கல் வேவ், அதுல 2 வகை டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல்னு அந்த வேவுடைய ப்ராப்பர்ட்டியை சொல்லி, அந்த வேவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லி, அந்த வேவினுடைய வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு, அந்த வேவ் வெலாசிட்டி ஃபார்முலா மீடியத்தை எந்த அளவு சார்ந்திருக்குன்றதை சொல்லி, ப்ராபகேஷன்ல என்னென்ன காரணிகள் அஃபெக்ட் ஆகுதுன்றதை சொல்லி இருக்கிறது தான் இந்த சாப்டர். அப்போ முதல்ல ஒண்ணுன்னா பாலாம். 1.1ல 5 வேவை இங்க கம்பேர் பண்றாங்க. கடல்ல ஒரு அலை அடிக்குது, கடற்கரைக்கு போய் பார்க்கிறோம். இந்த அலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, நிற்கவே மாட்டேங்குது. ஏன் நிற்க மாட்டேங்குது? 2வது கேள்வி. குளத்துல போய் பார்க்கிறோம், குளத்துல ஒரு சின்ன கல்லை போட்டோம்னாக்க ஒரு அலை உற்பத்தி ஆகுது. நம்மளால உற்பத்தி செய்யப்பட்ட அந்த அலை சில கணங்களில் கரையை தொட்டு நின்றுது. சீ வேவ் நிற்க மாட்டேங்குது, ஓஷன் வேவ் நிற்க மாட்டேங்குது. குளத்துல நம்ம உருவாக்கின அமைதியான நீர்ப்பரப்பு மேல நம்ம உருவாக்கின ஒரு அலையானது நின்று போயிருது. இந்த 2 அலைக்கு என்ன வித்தியாசம்? 3வது பாருங்க. இழுத்து கட்டப்பட்ட கம்பியில நடுவுல பிளக் பண்ணீங்க அப்படின்னாக்க ஒரு அலை உற்பத்தி ஆகின்றது. இந்த அலைக்கும்
ஒரு இசைக்கவையை கையில அடிச்சோம் அப்படின்னா, ஒரு டியூனிங் ஃபோர்க்க கையில அடிச்சோம்னா, அந்த கையில அடிச்ச அந்த இசைக்கவையானது என்ன செய்யுது அப்படின்னாக்க, மிக மிக முக்கியமாக தன்னுடைய புயங்களை அசைக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த 4 அலைகளுக்கும் என்ன வித்தியாசம்? கடல் அலை, குளத்தினுடைய மேற்பரப்புல, நீர்ப்பரப்புல, அமைதியான குளத்தினுடைய மேற்பரப்புல நான் உருவாக்கிய ஒரு அலை. குலை உறுதல் நடைபெற்ற சில கணங்களில் மட்டும் உயிருடன் இருக்கும் அந்த அலை, கடலில் எப்போதும் உயிர்ப்புடன் எப்படி இருக்கின்றதே அது ஏன் என்பதுதான் இப்போதைய கேள்வி. அத போல அடுத்த 2, ஒரு கம்பியில ஏற்படுத்தப்படக்கூடிய அலை, ஒரு இசைக்கவையில் ஏற்படுத்தப்பட்ட அலை, இவைகளுக்கிடையே என்ன தொடர்பு? இந்த அலைகள் எப்படி வகைப்படுத்தப்படுகின்றன? இந்த அலைகளின் பிரிவுகள் என்ன என்பதுதான் முதல் பகுதி சொல்லுது. அப்போ இந்த முதல் பகுதி சொன்ன பிறகு 2வது பகுதி என்ன சொல்லுகின்றதால் சில முக்கியமான பயன்படுத்தப்படக்கூடிய இந்த சாப்டர்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கான வரையறையை சொல்லுது. 3வது பகுதி இந்த வேவ் அப்படின்றது ஒரு மீடியத்துக்குள்ள போறப்போ லாங்கிடியூடினலா டிரான்ஸ்வர்ஸா போகுது. இதனுடைய வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்குது. அப்போ முதல்ல கான்செப்டுக்குள்ள வரலாம். அலை என்பது என்னவென்றால் எனர்ஜியும் மொமெண்டத்தையும் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கடத்துறதுக்கு பேர் தான் வேவ்னு பேரு. சோர்ஸ், ரிசீவர். என் பேர் இப்ப சோர்ஸ்னு வச்சுக்கலாம். நான் ஒரு செய்தியை உங்ககிட்ட கொண்டு போறேன். ஒரு மீடியம் வழியா, இன்டர்நெட்ன்ற மீடியம் வழியா என்னுடைய சோர்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களை வந்து சேருது. அப்போ நான் கொடுக்கக்கூடிய தகவல், அதாவது எனர்ஜி அண்ட் மொமெண்டம் மீடியம் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களை வந்து சேருது. ஆனா இது ஒரு பெக்யூலியாரிட்டி பாருங்க. மீடியம் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ இந்த மீடியத்தினுடைய பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகுது, துடிக்குது, வெலாசிட்டி இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதனுடைய மீன் பொசிஷன் விட்டு நகர மாட்டேங்குது. மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகாமையே சோர்ஸ்ல இருந்து ரிசீவருக்கு எனர்ஜி மொமெண்டமும் கடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் அற்புதமான ஒரு செயல்பாடு. இதற்கு யார் காரணம் அப்படின்னா, அந்த மீடியத்தினுடைய பார்ட்டிகளுடைய இனர்ஷியா, எலாஸ்டிசிட்டி, அதாவது மீள்தன்மையும் நிலைத்தன்மையும் தான் இந்த வேவ் ப்ராபகேட் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணிகள் என்று சொல்லப்படுகிறது. மிக முக்கியமானது. சீவேவ் ஏன் கண்டினியூஸா இருக்குன்னாக்க, டிஸ்டர்பன்சஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. மிகப்பெரிய ஒரு கடற்பரப்பு, அந்த பரப்புல எங்கேயாவது ஒரு இடத்துல குலைவுறுதல் எப்போதும் நடந்துட்டே இருக்கு. அதனால அலைகள் தொடர்ச்சியா இருக்கு. ஆனா குளம் என்பது குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள்ள இருக்கு. அதுல ஏற்படக்கூடிய குலைவுறுதல் சில கணங்களிலே நின்று போகுது. அப்ப வேவ் அப்படின்றது எனர்ஜியை டெசிபேட் பண்ணன்னு தெரியுதா? பாருங்க, ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல பிளக் பண்ணா ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. ஒரு டியூனிங் ஃபோர்க்க தட்டுனா வேவ் கிரியேட் ஆகுது. அப்போ குளத்துல ரிப்பிள் ஃபார்ம் ஆறதும், ஒரு கம்பியில ஒரு வேவ் ஃபார்ம் ஆறதும், ஒரு டியூனிங் ஃபோர்க்ல ஒரு வேவ் ஃபார்ம் ஆனாலும் டிஸ்டர்பன்ஸ் தான் காரணம். குளத்துல ஒரு கல்லு போடுறோம். அந்த கல்லு ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து குளத்து மேல விழுகுது. அந்த கல்லை எடுத்துட்டு போகக்கூடிய கைனடிக் எனர்ஜினால என்ன ஆகுதுன்னா, குளத்துல அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு குழி விழுகுது. அந்த குழியில் இருக்கக்கூடிய வேக்யூம் நிரப்புறதுக்காக பல்வேறு பகுதிகளில் இந்த நீர் அந்த பகுதியை நோக்கி வருது. அதனால ஒரு அலை உற்பத்தி ஆகுது. அப்போ கல்லு கொண்டு வந்த எனர்ஜியை டெசிபேட் பண்றதுக்காக ஒரு அலை உருவாகி அது கரையை நோக்கி போய் அந்த எனர்ஜியை டெசிபேட் பண்ணி மீண்டும் அமைதி ஏற்படுத்துகிறது. எப்படி கோவப்படுறவன் இளைப்பாறுற மாதிரி கோவப்பட்ட அந்த குளமானது இளைப்பாறுவதுதான் அலை என்று முடிவுக்கு வருகின்றோம். அப்போ சவுண்ட் எப்படி ப்ராபகேட் ஆகுது? என்னுடைய குரலான் அதிர்வடைந்தது என்றால் அந்த குரலான் அதிர்வடைகின்ற போது நான் அந்த அதிர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜியும் அந்த அதிர்வுகளுக்கு கொடுக்கிற மொமெண்டமும் ஒரு அலையாக உருவாகி மீடியத்தின் வழியாக ரிசீவரை போய் அடையுது. அப்போ இந்த ரிசீவர் அடையக்கூடிய இந்த வேவ் என்ன செய்யுது அப்படின்னாக்க, எனர்ஜியும் மொமெண்டத்தையும் ஒரு சோர்ஸ் ஒரு ரிசீவருக்கு வெளிகள் மூலமாக, ஸ்பேஸ் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதுதான் வேவ். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ வேவனுடைய பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகுது. வேவனுடைய பார்ட்டிக்கல்ல எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி ஒரு புள்ளியிலிருந்து மறுபுள்ளிக்கு பார்ட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஆகாம கடத்தப்படுது. உதாரணம் சவுண்டு.
நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஸ்டில் வாட்டர், குலை உறுதல் இல்லாத ஒரு ஸ்டில் வாட்டர்ல ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னாக்க ஒரு அலை உருவாகுது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் உருவாகுது, அது விரிஞ்சிட்டே போய் கரை அடைஞ்சதுன்னு நின்று போயிருது. அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஸ்டோன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு வாட்டர் மாலிகுல் ஆன் த சர்ஃபேஸ். இந்த கைனடிக் எனர்ஜி டெசிபேட் ஆகிறதுதான் அங்கு ரிப்பிளா உருவாயிருக்கு. அப்போ ஒரே ஒரு கயிற்றை ஒரு முனையை கட்டிட்டு மறுமுனையை கையில வச்சுட்டு ஒரே ஒரு ஜெர்க் கொடுத்தீங்கன்னா ஒரு அலை உருவாகுது. இந்த அலை தொடர்ந்து ஜெர்க் கொடுக்குறப்ப இன்னொரு வடிவம் பெறுது. அதுக்கு பேரு ஸ்டாண்டிங் வேவ்ஸ் பேரு. அதை பின்னாடி பார்க்கலாம். ஒரு முனையில நம்ம கொடுத்த ஜெர்க் என்ன செய்யுது அப்படின்னாக்க ஒரு அலையை உற்பத்தி செய்யுது. இப்போ ஒரு டியூனிங் ஃபோர்க் அசைச்சோம்னாக்க அதனுடைய புயங்கள் அதிர்வடைய செஞ்சோம்னாக்க ஒரு அலை உருவாகுது. இங்க பாத்தீங்கன்னா மீடியத்தினுடைய பிரஷரும் மீடியத்தினுடைய டென்சிட்டியும் மாறுது. இந்த பிரஷர் டென்சிட்டி மாறுபாடின் மூலமாக இந்த அலை கடத்தப்படுவதை உணர்றோம். அப்போ ஸ்ட்ரிங்ல ஃபார்ம் ஆகுறது வேற வேவ், குளத்துல ஃபார்ம் ஆகுறது வேற வேவ், டியூனிங் ஃபோர்க்ல ஃபார்ம் ஆகுறது வேற வேவ். இந்த வேவ் எல்லாம் கம்பேர் பண்ணோம்னாக்க நமக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்குது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னாக்க ஒரு மீடியத்துக்கு இனர்ஷியாவும் எலாஸ்டிசிட்டியும் மட்டும் இருக்கிறதுனால ஒரு வேவ் ப்ராபகேஷன் ஒரு மீடியத்துல நடக்குது. அப்படி ஒரு வேவ் ப்ராபகேட் ஆகிறப்போ வேவ்னால, வேவனுடைய எனர்ஜினால, வேவனுடைய மொமெண்டத்தினால பார்ட்டிக்கல் வெவ்வேறு பொசிஷன்ல இருக்கு, வெவ்வேறு வெலாசிட்டில இருக்கு. ஆனா மீன் பொசிஷனை விட்டு மாறுறது இல்ல. அந்த மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி மேக்சிமமா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வெலாசிட்டி கம்மியா இருக்கு. இந்த வேவ்ஸ் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் இது எல்லாத்தையும் செய்யுது. அப்போ இந்த வேவை அடுத்த கான்செப்டுக்கு போறோம். இந்த வேவை உற்று நோக்கினா மீடியம் உதவியால போகக்கூடிய வேவ், மீடியம் உதவி இல்லாம போகக்கூடிய வேவ், நேரடியாக பார்ட்டிக்கிளே ஒரு வேவ் மாறி போகுது அப்படின்னு 3 கிளாசிபிகேஷன் சொன்னாங்க. என்ன சார் அப்படி ஒரு நடைமுறை வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்கா? ஆமா இருக்கு. ரொம்ப சிம்பிளா நம்ம வாழ்வியல் உதாரணத்தை எடுத்துக்கலாம். நானு ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்கணும், என்னுடைய சம்பந்தி வீட்டுக்கு வைக்கணும். நானே நேர போய் என் சம்பந்தி வீட்டுல போய் அவங்க கையில இந்த கல்யாண பத்திரிக்கையை கொடுத்தேன்னா எனக்கு பேரு மேட்டர் வேவ்னு பேரு. என்னுடைய அன்பு நண்பர்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கணும். இந்த அழைப்பு கொடுக்கறதுக்கு நான் இமெயில் வாயிலாவோ போஸ்டல் மூலமாவோ அந்த திருமண அழைப்புகள் அனுப்பினேன் அப்படின்னாக்க அதுக்கு பேரு நான் மெக்கானிக்கல் வேவ்னு பேரு. ஆனா என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் பத்திரிகையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய அலுவலக நண்பர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ என்னுடைய உற்ற நண்பன் மூலமாக, என்னுடைய துணைவியார் மூலமாக, என்னுடைய உறவினர் ஒருவர் மூலமாக, என்னுடைய பிற நண்பர்கள், என்னுடைய சொந்த ஊர்ல வசிக்கிறவங்க மற்றவங்களுக்கு கல்யாண பத்திரிகை வைக்கிறதுக்கு பேரு மெக்கானிக்கல் வேவ்ஸ் பேரு. இப்போ உதாரணம் தெரியா இருக்கா? நல்லா பாருங்க. ஸ்கூல்ல படிக்கிறீங்க, உங்க டீச்சர் உனக்கு நேரடியாக வகுப்பறைக்கு வந்து நீ சொல்லி கொடுத்தாக்க அதுக்கு பேரு மெக்கானிக்கல் வேவ்ஸ் பேரு. உங்க ஆசிரியர் என்ன மாதிரி இன்டர்நெட்டை பயன்படுத்தி சொல்லி கொடுத்தா எனக்கு பேரு நான் மெக்கானிக்கல் வேவ். ஆனா நீ வசதியானவன், உனக்கு எல்லா வசதியும் இருக்கு, உங்க குடும்பம் ரொம்ப வசதியானது, இந்த டீச்சரை விலைக்கு வாங்கி வீட்டுக்கு வர சொல்லி ஹோம் டியூஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு மேட்டர் வேவ். ரொம்ப சிம்பிள். மீடியம் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆனா மெக்கானிக்கல் வேவ், மீடியம் இல்லாம டிரான்ஸ்ஃபர் ஆனா நான் மெக்கானிக்கல் வேவ், பார்ட்டிக்கிளே வேவாக மாறி போச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? மேட்டர் வேவ்னு பேரு. நல்லா கவனிங்க. சவுண்ட் இஸ் எ மெக்கானிக்கல் வேவ், லைட் இஸ் எ நான் மெக்கானிக்கல் வேவ். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பயன்படுத்தக்கூடிய கேத்தோட் ரே என்பது மேட்டர் வேவ். அப்போ இந்த 3 வேவை பத்தி பார்த்தோம். மெக்கானிக்கல் வேவ், மீடியம் உதவியோட சோர்ஸ்ல இருந்து ரிசீவருக்கு எனர்ஜி மொமெண்டத்தையும் கடத்தக்கூடியதுக்கு பேரு மெக்கானிக்கல் வேவ். உதாரணம் சவுண்ட் வேவ். ஒரு குளத்துல நம்ம பார்த்த ரிப்பிள் அப்படின்றது இந்த மெக்கானிக்கல் வேவ் வழியா தான் வருது. லைட் வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்லக்கூடிய லைட் வேவுக்கு வேக்யூம் வழியா கூட டிராவல் பண்ண முடியும். அதனால அதுக்கு என்ன பேரு? நான் மெக்கானிக்கல் வேவ்னு பேரு. இந்த மெக்கானிக்கல் வேவ் வந்து ஒரு மீடியம் வழியா டிராவல் பண்றப்போ 2 விதமா டிராவல் பண்ணுது. ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்னுக்கு பேரு லாஞ்சிடியூடினல் வேவ்னு பேரு. நல்லா கவனிங்க. இப்ப 3வது கான்செப்டுக்கு வரோம். வேவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கான்செப்ட் நம்பர் 1.
வேவினுடைய 3 வகை. கான்செப்ட் நம்பர் 2, வேவினுடைய மெக்கானிக்கல் வேவினுடைய 2 முறைகள். நல்லா கவனிங்க. ஒரு வேவ் டிராவல் பண்றப்போ சோர்ஸ்ல இருந்து ரிசீவரை நோக்கி மீடியம் வழியா போறப்போ அந்த மீடியத்தினுடைய பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுது. வேவ் டிரான்ஸ்மிஷன் டைரக்ஷன் வேற, மீடியம் பார்ட்டிகல் வைப்ரேஷன் டைரக்ஷன் வேற. ரெண்டும் ஒரே திசையில இருந்ததுன்னா, இது ரெண்டும் வேவ் ப்ராபகேஷன் டைரக்ஷனும் பார்ட்டிகல் வைப்ரேஷனும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அதுக்கு பேரு லாஞ்சிடியூடினல் வேவ்னு பேரு. வேவ் ப்ராபகேஷன் டைரக்ஷனும் பார்ட்டிகல் டைரக்ஷனும் பர்பெண்டிகுலரா இருந்தா அதுக்கு என்ன பேரு? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பேரு. ரொம்ப சிம்பிள். வேவ் ஒரு டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது, பார்ட்டிகல் ஒரு டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகுது. ரெண்டும் ஒன்னா இருந்தா லாஞ்சிடியூடினல், ரெண்டு பர்பெண்டிகுலர் இருந்தா டிரான்ஸ்வர்ஸ். இதைத்தான் அப்படி படிக்க போறோம். ஒரு லாஞ்சிடியூடினல் வேவ் ஒரு மீடியத்துல ஏற்பட்டதுன்னா அந்த வேவ் ப்ராபகேட் ஆறப்போ கம்ப்ரஷனும் ரேரிபிகேஷனும் வருது. ஆனா ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வரப்போ கிரஸ்டும் ட்ரஃபும் வருது. பார்ட்டிகல் பர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆனா டிரான்ஸ்வர்ஸ், பேரலா வைப்ரேட் ஆச்சுன்னா லாஞ்சிடியூடினல். இப்போ இந்த 2 வேவை கம்பேர் பண்ணலாம். அப்போ நம்ம கம்பேர் பண்ணாக்க ஒரு வேவ் ஒரு மீடியத்து வழியா டிராவல் பண்றப்போ தன்னுடைய எனர்ஜி மொமெண்டத்தையும் கடத்துறப்போ பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுது, வேவ் ப்ராபகேட் ஆகுது. வேவ் ப்ராபகேஷன் டைரக்ஷன்லயே பார்ட்டிகல் வைப்ரேட் ஆனா லாஞ்சிடியூடினல் வேவ், வேவ் ப்ராபகேஷன் டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆனா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அப்ப டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்னு ஒரு வடிவம் வருது. லாஞ்சிடியூடினல் வேவ்ல கம்ப்ரஷன் அண்ட் ரேரிபிகேஷன் ஒன்று வருது. எலாஸ்டிக் மீடியத்துல டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பாசிபிள், எல்லா மீடியத்திலையும் லாஞ்சிடியூடினல் வேவ் பாசிபிள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் வேவ் வேக்யூம்ல கூட டிராவல் பண்ணுது. பட் ஆனா அது டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சரா இருக்கு. ரேலேயினுடைய வேவ்ஸ் இஸ் a mixture of transverse and longitudinal waves. அப்போ முதல் பார்ட்டை முடிச்சிட்டோம். இந்த முதல் பார்ட்ல மொத்தம் 3 கான்செப்ட் தான் சொல்றோம். வேவ்னா என்ன? எனர்ஜி மொமெண்டத்தையும் சோர்ஸ்ல இருந்து ரிசீவருக்கு மீடியம் மூலமாவோ மீடியம் இல்லாமலோ பார்ட்டிகளே எடுத்துட்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு வேவ்னு பேரு. இந்த வேவ் 3 வகைப்படும். மெக்கானிக்கல் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ், மேட்டர் வேவ். மெக்கானிக்கல் வேவ்ல 2 வகையான வேவ் இருக்கு. டிரான்ஸ்வர்ஸ் வேவ், லாஞ்சிடியூடினல் வேவ். இவைகளுக்கிடையே வித்தியாசங்களை படிப்பதுதான் முதல் பாடப்பகுதி. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? பார்க்கலாம். இப்போது இதே பாடப்பகுதியானது என்சிஆர்டியில் நடத்தப்பட்டா எப்படி இருக்கும்? என்சிஆர்டி பாடப்பொருள இந்த தலைப்பு வரை எப்படி கட்டமைத்திருக்கின்றது என்று பார்க்கலாம். இரண்டையும் சேர்த்து ஒப்பு நோக்கி உங்களுக்கு பொதுவாக அகில இந்திய நுழைவுத் தேர்வுக்கு எப்படி தயார் பண்ணலாம் என்பதை பற்றியும் சொல்ல இருக்கேன். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.